Praise the Lord. Hallelujah. இந்த நாளிலும் தேவன் நமக்கு கிருபையாக இந்த ஒரு கூடுகையை இந்த இறைவேளையில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த வேளையிலே நாம் செய்தியின் வேலைக்குள்ளாகவும் ஜெபத்தின் வேலைக்குள்ளாகவும் கடந்து செல்வதற்கு முன்பாக தேவனை சிறிது நேரம் ஆராதித்து நாம் மற்ற செஷனுக்குள்ளாக நாம் கடந்து போக இருக்கிறோம். அதற்கு முன்பாக நான் ஒரு சிறிய சாட்சி கூறி இந்த ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நடந்த பிரேயர்ல பிரதர் அவர்கள் நாவின் பாவங்களை குறித்தும் எவ்வாறாக நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை வேதத்தின் அடிப்படையிலே நமக்கு கூறினார். ஆண்டவர் அவருக்கு எவ்வாறாக வெளிப்படுத்தினாரோ அதன் பிரகாரம் நம்மிடையே அவர் அதை கூறினார். அதன் பிறகு அநேகர் ஜெபித்தீர்கள். நான் அந்த ஜெபங்களை ரொம்ப உற்று கவனித்திருந்தேன். மிகவும் எனக்கு பிரயோஜனமாகவும் அதன் மூலமாக ஆண்டவர் பேசினார் என்னோடு. அதாவது அநேக ஜெபங்களிலே வசனங்கள் இருந்தது, வார்த்தைகள், நாவின் வார்த்தைகளுக்கான வசனங்கள் மற்றும் அறிக்கைகள், எவ்வாறாக நம் பாவங்கள் செய்கிறோம் என்பதை அறிக்கையிட்டு ஜெபங்கள் இருந்தது. ஏன் இதை கூறுகிறேன் என்றால், அடுத்த நாள் அதாவது சனிக்கிழமை நேற்றைய தினம் நாங்கள் ஒரு சிறிய காரியத்திலே நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளிலே நாங்கள் உண்மை உள்ளவர்களா இருப்பதற்காக எங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருந்தது. அதாவது எங்களுடைய ஃப்ரெண்ட், நீண்ட நாள் ஃப்ரெண்ட் வந்துட்டு அவங்களுக்கு எனக்கு ஒரு 2 weeks பேக் வந்து ஒவ்வொரு போன் ஒரு கான்வர்சேஷன் இருந்துச்சு. பட் ஏதோ ஒரு காரியத்தை நான் அதுல லிசன் பண்ணாம மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் அவங்களே வந்து நேற்று அந்த காரியங்களை பேசும் பொழுது நாங்களும் அதை தெளிவாக அவர்களுடைய எந்த விதமான மறைவும் இல்லாமல் பேசும் பொழுது அந்த இடத்துல ஒரு சமாதானம் காணப்பட்டது. அதாவது எங்களுக்கு மாத்திரம் சமாதானம் இல்லை, அவர்களுக்கும் ஒரு சமாதானம். இதன் நிமித்தம் நாங்கள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு மக்களாக காணப்பட்டோம். சோ இதை சாட்சியாக கூறுகிறேன். அதாவது இந்த காலகட்டத்திலே சுத்திகரிப்பின் காலம். தேவன் அவர்களை பரிசுத்தவான்களை சுத்திகரிக்கிறார். ஏனென்றால் இந்த உலகத்திலே நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது அநேகர் மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள், அநேகர் தேவனை அறியாமல் மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு கூட்ட ஜனமாய் இருக்கும் நாம் பரிசுத்தத்தோடு தேவனை தேடும் பொழுது, பரிசுத்தத்தோடு திறப்பின் வாசலில் நிற்கும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் நிச்சயமாக பரலோகத்தில் வெட்டி அதற்கு தேவன் பதில் அளிக்கிறதா இருக்கிறார். ஏனென்றால் அன்று அக்காலத்திலே ஆபிரகாமின் நீதியின் நிமித்தம் ஆண்டவர் ஜனங்களை விடுவித்தார். சோ நாமும் இந்த வேளையிலே அந்த கூட்டமாய் நாம் மாறத்தக்கதாக இந்த சுத்திகரிப்பின் காலங்கள் நமக்கு இருக்கின்றன. இந்த நேரத்திலே குயவன் கையிலே ஒரு களிமண், எவ்வாறாக களிமண்ணை உள்ள எல்லா விதமான அசுத்தங்கள் எல்லாவற்றையும் நீக்கி அதை ஒரு நல்ல ஒரு உபயோகமுள்ள பாண்டமாய் மாற்றுகிறாரோ, இந்த வேளையிலே உடைந்த பாத்திரமாய் களிமண்ணை போல நாம் ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்புவிப்போம். நமக்குள்ள இருக்கிற அசுத்தங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போடட்டும். நாம் சமர்ப்பித்து குயவனே குயவனே என்ற பாடலை பாடுவோம். தேவன் தாமே let us be as an instrument, let us be as an honorable vessel in the Lord's hand, so that we will be a blessing to many in this world. நாம் யாவரும் ஜெப நிலையிலே ஒப்பிருத்தவர்களாக குயவனே குயவனே என்ற பாடலை நாம் மனதின் ஆழத்திலிருந்து, உதரளவல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியோடும் உண்மையோடும் கூட ஆண்டவரை நாம் துதிப்போமாக. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. பெருமையான பாத்திரங்கள் நாங்கள், நீங்க மாற்றுங்க. நிரம்பி வழியும் பாத்திரமாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுங்க.
வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் மாவீர பாத்திரமாய் வரைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவார் இல்லையே விலையெல்லாம் உன் கிருபையினால் உகந்ததாக்கிடுமே. Yes, we are so unworthy. We are so unworthy because of the grace of God. He's there to make us as an honorable vessel. தேவனுடைய கிருபையினால் நாம் உகந்த பாத்திரமாக கனமான பாத்திரமாக நாம் மாற்றப்படுகிறோம். விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரையே விலையெல்லாம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விலையெல்லாம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைந்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கண்ணோக்கி பார்த்திடுமே. Yes, Lord Jesus, we surrender ourselves into your mighty hands. இந்த வேளையிலே கர்த்தாவே எங்களை நாங்களே உடைய பாதத்திலே கர்த்தாவே ஒரு களிமண்ணாக ஒப்புவிக்கிறோம். கர்த்தாவே எங்களுக்குள்ள ஒரு கர்த்தாவே அசுத்த காரியங்கள் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. எங்கள் இருதயங்களை கர்த்தாவே நீர் தாமே உடைய ஆவியினால் நிரப்புங்க, பரிசுத்தாவியினால் நிரப்புங்க. கர்த்தாவே நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இன்னுமாய் பரிசுத்தம் அடைந்து கர்த்தாவே நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள் கர்த்தாவே மண்டை வந்து அது பதில் கொடுக்கத்தக்கதாக எங்களை மாற்றுங்க. எங்களை ஒரு கர்த்தாவே uses as a blessing and Lord uses as a channel of blessing, Lord Jesus.
இந்த வேலையிலே கூட கர்த்தாவை கிருபை நிமித்தம் கர்த்தாவை நம்ம ஒரு நாள் வாழ்கிறோம். நாங்கள் இருப்பதும் நிர்மலமாகாது இருப்பதும் கூட சுத்த கிருபையா இருக்கிறது கர்த்தாவே. இந்த கிருபையை குறித்துதாய் நாங்கள் கர்த்தாவை விருத்து நாங்கள் பாடுகிறோம் கர்த்தாவே. கிருபை நிமித்தமே நாங்கள் வாழ்கிறோம் என்பதை அறிக்கை எடுக்கிறோம் கர்த்தாவே. கிருபையா எங்களோடு இருங்க, கிருபையா எங்களோடு இருங்க. கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தினரே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆருயிரன்பராம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே சுப்பரன். ஆருயிரன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுபரன். அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தினதே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுகிரகித்தார். கிறிஸ்துவிலே ஒரு மணியாய் சிருஷ்டியை நிறுத்தினார் அவர் சுதராய். அன்பின் அகலமும் ஆழமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுகிரகித்தார். அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுகிரகித்தார். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதராய். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதராய். கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தினரே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னே
மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடுவோம். விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாத அழைப்பினை காத்துக் கொள்வோம். நாம் அழைப்பை குறித்து நாம் உறுதியா இருப்போம். விசுவாசத்திலே ஓடத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு ஒரு கிருபையை தருவாராக. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்து நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக்கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக்கொள்வோம். கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தினதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். Yes, Lord, we thank you and praise you, praise you, praise you, Father. நாங்கள் துதிகளை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. சுத்த கிருபை நிமித்தமே கர்த்தாவே, இந்த உலகத்திலே கர்த்தாவே நாங்கள் ஓடுகிறோம். நல்ல போராட்டத்தை நாங்கள் ஓடத்தக்கதாகவும் விசுவாசத்தை காத்துக் கொள்வதாகவும் கர்த்தாவுடைய அழைப்பினை கர்த்தாவை நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு கர்த்தாவை வருகை என்று ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளாக மாத்திரமில்லை, மற்றவர்களையும் கர்த்தாவை என்று நாங்கள் ஆயத்தப்படுத்த எங்களுக்கு கிருபையை தாங்க. இந்த வேளையில நாங்கள் கேட்க போறதான செய்திகள் எங்களுடைய வாழ்க்கையை பிரயோஜனமாய் இருந்து கர்த்தாவே அது கிரிய செய்தக்கதாக எங்களுக்கு மாற்றுவீராக. எங்களை கர்த்தாவுடைய கரத்தில் ஒப்புகிறோம். உங்களுடைய கரத்தின் கருவிகளாக எங்களை உபயோகம் இயேசுவின் மூலமே இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட கண்களை மூடி தேவ சமூகத்துல நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் ஆவியை எழுப்பி விட்டார். ஏமன். ஒவ்வொரு இடங்களிலும் தேவன் ஆவியை எழுப்பி விட்டார். சேனை எழுப்பி கொண்டிருக்கிறார். வாலிபர்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் தேவன் பெரிய கரைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஏமன். நம்ம காரியங்களுக்கு கருத்தாக செபித்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்றவலிலே கர்த்தர் நம்முடைய கிரைகளை கண்களுக்கு முன்பாக நம்முடைய கிரைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாரும் மைக் ஆன் பண்ணி சோதரிப்பாமா. இன்னும் அநேகர் தேசத்தில் எழுப்ப வேண்டும். தைரியமாக தேவனுக்காக வைராக்கியமாக எழுப்ப வேண்டும். எல்லாரும் சோதரிப்போம். Thank you, Lord. Thank you, Lord. எல்லாரும் சோதரிக்கலாம் ஒரு மனதோடு. Thank you, Lord. Hallelujah. நல்ல போராட்டத்தை போராடி ஒவ்வொருவருக்கும் கர்த்தரின் அனுகிரகம் Thank you, Lord. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Ghost. நன்றி ராஜா. இந்த அநேகரே போல வைராக்கியமாக தேவனுக்காக நிற்கும் இடங்களில் நன்றி தோப்னேன். நன்றி ராஜா. The body of Christ நீங்க பலப்படுத்துங்க. இன்னும் ஊழியர்கள் எழுப்புங்க. இன்னும் விசுவாசிகளை எழுப்புங்க ராஜா. ஆவியிலே வைராக்கியத்தை பண்ணுங்க. நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. யாராவது ஒருவர் ஒப்பு கொடுத்து நம்ம வந்திருக்கிற எல்லாரையும் ஒப்பு கொடுத்து எல்லா ஊழியர்களையும் ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்தி யோசனை ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. Thank you, Lord. Hallelujah. 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 நல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த ராத்திரி வேளையிலே அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை தந்து உம்முடைய சமூகத்திலே அப்பா இன்னும் தாழ்த்துகிறோம் ராஜா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் உம்மை தரிசிக்க முடியாது. இன்னும் வேண்டும் ராஜா. இன்னும் வேண்டும். இன்னும்
பரிசுத்தம் வேண்டும், இன்னும் வேண்டும் ராஜா. இன்னும் தாழ்த்துகிறோம், இன்னும் தாழ்த்துகிறோம். நீர் எங்களில் இருந்து மகிமைப்படக்கூடாதபடிக்கு எந்த குறைவுகள் இருந்தாலும் இந்த ராத்திரி வேளையிலே குறைவுகளை நிறைவாக்குகிற எங்கள் நேச கர்த்தரிடத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம் ராஜா, திறப்பிலே நிற்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் ராஜா. அப்பா, ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீர் அப்பா. இந்த நாட்களிலே ஹல்லேலூயா ஒவ்வொருவருக்கும் உபத்திரவங்கள் உண்டு. திறப்பிலே நின்று ஹல்லேலூயா முன்னேறி செல்ல விடாதபடிக்கு மாறி 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 சரீர பிரகாரமாகவும் பொருளாதார பிரகாரமாகவும் மாறி மாறி போராட்டங்கள் உண்டு. ஆனாலும் நாங்கள் அல்ல நிற்கிறது, நீர் எங்களை நிறுத்தி இருக்கிறீர். உம்முடைய நாமம் இன்னும் மகிமைப்படும்படியாய் இன்னும் தாழ்த்துகிறோம் ராஜா, இன்னும் தாழ்த்துகிறோம் ராஜா, மகிமைப்படும்படியாய். ஓ ஷிகெபரபதலியார பாபா ஷபாபா ரிகதிகோரியாம மமஷியாலபே. எஸ் ராஜா, எங்கள் மேல ஒரு அசை உண்டாகட்டும் ராஜா. அப்பா, ஒரு மனதோடு எங்கு கூடி வந்தார்களோ அந்த இடத்தில் எல்லாம் நீர் அப்பா, நீர் அற்புதங்களை செய்திருக்கிறீர், ராஜா. திரளான ஜனங்கள் அப்பா ஹல்லேலூயா ஆவியானவரே உம்முடைய சத்தத்தை கேட்டு எப்படி ஆகிலும் ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஆவியானவரே உமக்கு பின் வந்தார்கள். அதிலே ஹல்லேலூயா ஓ பெரும் பாடுகள், ஓ குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனிதனும் ஓ உமக்கு பின்னாலே வந்தாரே, அற்புதங்கள் நடக்காதா என்று ஒரே ஒரு வார்த்தைக்காய் ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா ஏங்கி நின்றாரே. அப்பா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொன்னீர். அந்த நேரத்திலே அற்புதம் நடந்தது, அந்த இடத்திலே அற்புதம் நடந்தது. இந்த ராத்திரி வேளையிலே ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் மாறுமே, எல்லாம் மாறும் ராஜா. இந்த ராத்திரி வேளையிலே அப்பா ராஜாவே, எங்களை இன்னும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா, நீர் எடுத்து பயன்படுத்துவீராக, நீர் எங்களிலிருந்து மகிமைப்படுவீராகப்பா. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும்படியாய், உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும்படியாய் அநேக காரியங்களை நீர் செய்தீர், அநேக அற்புதங்களை செய்துவிட்டு ஒரு சிலதை நீர் மறைத்தீர், ஒரு சிலதை வெளிப்படுத்தினீர் ராஜா. வெளியேரங்கமாகவும் அப்பா மறைபொருளாகவும் வைத்தீர் தகப்பனே. அநேக காரியங்களை அப்பா நீர் செய்தும் நாங்கள் அதை ஹல்லேலூயா ஓ அதை பெருமைப்படுத்தினது நிமித்தம் அநேக காரியங்களை எங்களை கொண்டு செய்ய முடியாமல் செய்யாமல் நீர் இருந்ததுண்டு ராஜா. இந்த வேளையிலே, இந்த ராத்திரி வேளையிலே தாழ்த்துகிறோம் ராஜா. அப்பா, உணர்ந்தவர்களாய் நீர் எங்களை உணர்த்தி இருக்கிற உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய வார்த்தையின் தந்து எங்களை நீர் உணர்வடை செய்திருக்கிறீர். இன்னும் அப்பா நாங்கள் அல்ல நிற்கிறது ராஜா, நீர் நிறுத்தி இருக்கிறீர் அப்பா. அப்பா ராஜா, எஸ் ராஜா, உடைந்த உள்ளத்தோடு நொறுக்கப்பட்டவர்களாய், இருதயங்கள் நொறுக்கப்பட்டவர்களாய் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம் ராஜா. இன்னும் வேண்டும் அப்பா, உம்முடைய கிருபை வேண்டும் ராஜா. உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய கிருபையின் ஆவி எங்கள் மேல ஊற்றப்படும்படியாய் அப்பா, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ உம்முடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்குது அல்லவோ ராஜாவே. அப்பா, எங்களுடைய பாவங்களும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது அப்பா. கிருபை பெருகும் போது அப்பா அந்த பாவங்கள் எல்லாம் எங்களை விட்டு மாறி போகுமே ராஜா. அந்த கிருபைக்காய் காத்திருக்கிறோம் ராஜா. அந்த கிருபைக்காய் ஒவ்வொரு நாளும் ராஜா உலகத்திலே வாழ்கிறோம் ராஜா. உலகத்திலே வாழ்கிறோம், அநேக காரியங்களை பார்க்கிறோம், அநேகத்தை கேட்கிறோம், அநேக காரியங்களை பேசுகிறோம் ராஜா. இந்த சரீரம் இன்னும் நொறுக்கப்படட்டும், இது இன்னும் பரிசுத்தம் உண்டாகட்டும் ராஜா, பரிசுத்தம் உண்டாகட்டும். கண்களை ஒப்பு கொடுக்கிறோம், காதுகளை ஒப்பு கொடுக்கிறோம், வாயின் வார்த்தைகள் அப்பா,
வாயின் வார்த்தைகள், வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அப்பா, புறப்படுகிற வார்த்தைகள் அது ஜீவனுள்ள வார்த்தைகளாய் வெளிப்படும்படியாய், உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளாய் வெளிப்படும்படியாய் அப்பா, உம்முடைய கேள்வி எங்களுடைய அப்பா கேள்வியாய் மாறும்படியாய் அப்பா, உம்முடைய பார்வை எங்களுடைய பார்வையாய் மாறும்படியாய் இந்த வேளையில இன்னும் தாழ்த்தி உடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இன்னும் தாழ்த்துகிறோம் அப்பா. நீர் பெருகணும், நீர் பெருகணும். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும்படியாய், உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Amen. Hallelujah. 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 கர்த்தர் நல்லவர். Amen. Hallelujah. 7 நாட்களை முடித்து 8ஆவது நாட்கள் தேவன் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். முடிந்தவர்கள் வீடியோஸ் நீங்க ஆன் பண்ணி கொள்ளலாம். நம்ம ஒரு 10-15 மினிட்ஸ் நம்ம இந்த நாள் அடுத்த 7 நாட்கள் குறித்து தியானித்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. முதல் 7 நாட்கள் தேவன் நம்ம மாம்சத்தை குறித்து நம்மளோடு பேசினார், நம்மளோடு இடைப்பட்டார். ஆமென். நம் மாம்சத்தின் குறைகளை அழிக்கும்படியாக தேவன் நம்மளை செபித்துக் கொண்டிருந்தோம். அநேக காரியங்களுக்கு ஒரு தேவன் இடைப்பட்டார். நாளும் அதுக்கு சாட்சி தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்ம சுயமாய் செய்யவில்லை, சுயமாய் செய்யவில்லை. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ ஹல்லேலூயா நம்ம ஒரு மனதோடு நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். தேவ நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த அடுத்த 7 நாட்கள் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆமென். இந்த 21 நாட்கள் 3 7ஆக அவர் பிரித்து கொடுத்தார். We are come into the second set of these 7 days. Amen. அப்ப அடுத்த 7 நாட்கள் நம்ம இது ஆரம்பிக்கிற பொழுது அவனுக்கு கொடுத்த ஒரு காரியம், தேவனுடைய கூடாரத்தை மையப்படுத்தி இந்த ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் வெள்ளி பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஆவியானவர் கிட்ட நெருங்கி சேரும்படியாக இந்த நாட்கள் நம்ம காத்திருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த தேவ் பரிசுத்த ஆவியோடு இணைந்து ஆமென் ஹல்லேலூயா தேவனை கிட்டி சேருகிற அனுபவம், தேவனை கிட்டி சேருகிற அனுபவத்திற்குள்ளாக நெருங்கி வரும்படியாக தேவன் இந்த காரியங்கள் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த பெருங்கூட்டத்தில் நடுவிலும் எப்படியாவது நெருங்கி நான் இயேசுவை தொட்டுவிட வேண்டும், என் அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த கூட்டத்தின் ஜன கூட்டத்தில் நடுவிலும் இயேசுவை நோக்கி her only target was Jesus Christ, and when she touched the hem of the garment she received a miracle. வசனம் அதுல சொல்லுகிறது, உடனே அவள் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு அவள் உணர்ந்தாள். She realized that she is healed and she received that power. And Jesus also testified. Amen. Hallelujah. என்னத்துல ஒரு வல்லமை புறப்படுது, யார் என்னை தொட்டது என்று. அப்படியே ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக தேவன் இந்த வேலையிலே இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தரும் அவரை கிட்டி சேரும்படியாக அந்த வல்லமை இந்த நாட்களில் வல்லமை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர் நம்மளோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். Amen. Hallelujah. If you want to get closer, it is only by the Holy Ghost. அதுதான் இந்த 7 நாட்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். மத்தியில இருக்கிற நம்ம எல்லாருக்கும் பரிசுத்தாவின் பலன் வேண்டும். யாரும் சொல்ல முடியாது எனக்கு பலன் வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அந்த பலன் வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை அபிஷேகம் பெறாதவர்கள் இந்த நாட்களிலே நீங்கள் தாகத்தோடு காத்துருங்க. நம்ம இந்த நாளில தியானிக்க போகிறோம் how to receive the Holy Ghost. அபிஷேகத்தை பெற்றவர்கள் இன்னும் அபிஷேகத்தை பெறும்படியாக, இன்னும் தண்ணீரால் நிரப்பப்படும்படியாக, இன்னும் ஆழத்திற்கு போகும்படியாக, இன்னும் வரங்கள் செயல்படும்படியாக நம்ம தாகத்தோடு நாட்களை கேட்க போகிறோம். முதலாவது மூல வசனம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17-18. 2 கொரிந்தியர் 3:17-18. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலையும் உண்டு. The Lord is a spirit. The Lord is a spirit. Where there is spirit, there is liberty. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாக தானே மகிமைக்கு மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். 7 நாட்கள் அந்த அனுபவத்திற்குள்ளாக ஆவல் கண்டு போகிறார்.
It is very important. Amen. Hallelujah. நம்ம வெளிய புறத்துல இருந்து நம்ம மாம்சத்தை சிலுவையில அறையப்பட்டு ஜீவ பலக ஒப்பு கொடுத்து அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள பிரவேசிக்கிறோம். ஹalleluya. நம்ம எல்லாரும் விசுவாசிக்க வேண்டும். என்னோட மாம்சம் சிலுவையில முற்றிலுமாக அறையப்பட்டு அதுக்கு புதைக்கப்பட்டாயிற்று. நான் இப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்திற்குள் ஒரு இரத்தத்தினால் நான் பிரவேசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஒரு புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். Amen. Hallelujah. இந்த tabernacle principle நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த இமேஜ் உங்களுக்கு இன்னும் கிளியரா கூட காமிக்கிறேன். Amen. Hallelujah. இதுதான் அந்த holy place. அந்த 3 காரியங்கள் உண்டு. அந்த கர்சர் மட்டும் மூவ் பண்ணி காமிக்கிறேன். லெஃப்ட் சைடு you will have the menorah stand. 7 குத்து விளக்குகள். வலது புறத்திலே the major appam, the table show bread. மூன்றாவது the altar of incense, தூப பலிபீடம். 3 காரியங்கள் இதிலே உண்டு. Amen. Hallelujah. நன்சா முதலாவது மனதில் வைத்துக் கொள்வோம். Amen. Hallelujah. Hallelujah. முதலாவது நாளிலே 7 குத்துவிளக்கு நம்ம பார்க்க போகிறோம். Hallelujah. நம்ம ஜெபிக்கிற வேளையிலே இந்த மனதில் நன்றாக பதித்துக் கொண்டு இன்னும் ஆழத்திற்கு ஆவியானவர் என்னை கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு நம்ம இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்க வேண்டும். Amen. Hallelujah. இந்த 7 குத்து விளக்கு 7 கர்த்தருடைய ஆவியானவரை குறிக்கிறது. Hallelujah. The 7 spirits of God and the spirit-filled churches. Amen. Hallelujah. ஏசாயா 11:2 அந்த 7 ஆவியானவரை குறித்து குறிக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா 11:2 ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியாமே கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். Hallelujah. முதல்ல நான் கொடுத்திருக்கிற பாயிண்ட், let us enter from the outer courts to the holy place, the new covenant ministry. Amen. 2 கொரிந்தியர் 3 அது மிக தெளிவாக அந்த அதிகாரம் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. Amen. Hallelujah. புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள் நம்ம எல்லாரும் புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம். Amen. நம்ம எல்லாரும் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள். புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர் என்றால் ஆவின் ஊழியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Ministration of the Holy Spirit by the Holy Spirit. இது ரெண்டும் மிக முக்கியம். Of the Holy Spirit and by the Holy Spirit, and that is the new covenant ministry. Amen. Hallelujah. அதற்கு தேவையான கர்த்தருடைய 7 ஆவியும் நமக்குள்ளாக கிரியேட் செய்ய வேண்டும். Amen. அதை நாம வாஞ்சித்து இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ள போகிறோம். The spirits of the Lord, the spirit of wisdom and understanding. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர். Hallelujah. நம்ம ஊழியம் செய்வதற்கான தேவ ஞானம், வார்த்தைகளை பேசும் தேவ ஞானம். Hallelujah. Hallelujah. ஞானத்தையும் உணர்வும் அருளும் ஆவியானவர், ஆலோசனையும் பலனும் அருளும் ஆனவர். The spirit of might. Amen. அற்புதம் அடையாளங்கள் செய்யும்படியான அந்த வல்லமை நமக்குள்ளாக வேண்டும். The spirit of might. Amen. Hallelujah. ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவியானவர், அறிவும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். Hallelujah. 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 The spirit of knowledge and the fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். 7 ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியேட் செய்ய வேண்டும். நம்ம சோதித்து நம்ம அறிய போகிறோம். கர்த்தர்ல கேட்க போகிறோம். ஆவியானவரே 7 ஆவி எனக்குள்ளாக வேண்டும். I want the fullness of the Holy Spirit. Amen. The fullness of the Holy Spirit. சரி, இப்ப நான் 7 கர்த்தர் ஆவி நமக்கு குறித்து பார்த்தோம். Amen. மீதி 2 காரியங்கள் வரும் இந்த நாட்கள் 7 நாட்களும் 2 நாளாக பிரித்திருக்கிறது. முதல் 2 நாட்கள் நம்ம இந்த ஆவியானவர் குறித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அடுத்த 2 நாட்கள் Hallelujah. அந்த அப்பம், பரிசுத்தத்தில் இருக்கிற அப்பம், it denotes the word of God. The word of God 2 உண்டு, logos and the rhema. We will deal with rhema word, the now word, the inspired word of God. எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் வார்த்தைகள், but that doesn't it become a promise to you until it becomes a rhema word. And the rhema word, it is given by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலம்தான் அந்த ரீமா வார்த்தை கொடுக்கப்படுகிறது. Amen. Hallelujah. அடுத்த 2 நாட்கள் அதை குறித்து நம்ம தியானிப்போம். கடைசி அதுக்கு 2 நாட்கள் the altar of incense, தூப பலிபீடம். ஆவியானவரோடு இணைந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி மன்றாட வேண்டும். The altar of incense, the spirit of intercession.
ஆமென். 6 நாட்கள் அப்படியாக இரண்டு கடைசி நாட்கள் எல்லாம் நம்ம ஒப்பு கொடுத்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக பரிசு நாளுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்க போகிறோம். இதுதான் அடுத்த 7 நாட்கள் நம்ம செய்ய போகிறது. நீங்கள் தவறாம நம்ம எல்லாரும் நம் நேரத்தை ஒதுக்கி இந்த நாட்கள் ஒரு மனதோடு காத்திருக்கும்படியாக நான் நினைக்கிறேன். ஆமென். சரி, இந்த கேண்டில் ஸ்டாண்ட் 7 கேண்டில் ஸ்டாண்ட் குறித்து நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய 7 ஆவியானவர். சரி, வேதத்திலே ஆவியானவர் குறித்து நம்ம டீச்சர்ஸ் எல்லாமே நம்ம நன்றாக தெரியும். நம்ம ஊழியத்தில் இருக்கிறோம். ஜஸ்ட் குயிக்கா நம்ம ஒரு go through பண்ணி நம்ம செபிக்க ஆரம்பிக்க போகிறோம். What do we mean by the baptism of the Holy Spirit? அபிஷேகம் 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 என்று சொல்லுகிறோம். What do we really mean by the baptism of the Holy Spirit? Amen. Hallelujah. தேவன் இயேசு ஊழியம் செய்த பொழுது வாக்குத்தத்தம் செய்தார். நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், உன்னதத்திலிருந்து வருங்கள் நாள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும். Endued by power. Amen. Hallelujah. Endued by power. Hallelujah. அதே போலதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் காத்துக் கொண்டிருந்தார்கள். காத்துக் கொண்டிருக்கிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக ஊற்றப்பட்டார். ஆமென். Hallelujah. 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 அந்த ஒரே ஒரு பகுதி மட்டும் நம்ம வாசிப்போம். அதுல 3 ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்க வீட்டுல தியானித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாவினால் வாக்குத்தத்தம் பரிசுத்தாவினர் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் எருசலேமில் காத்திருங்கள், உங்கள் பரிசுத்தாவினர் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். லூக்கா 24 அதே வசனங்கள் இயேசு பேசியிருந்தார். நம்ம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு வரணும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், Acts chapter 2. எல்லாரும் எடுத்துக்கணும். Acts chapter 2, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும். யாராவது வாசிங்க. அப்போஸ்தலர் 2:1-4. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். Amen. Hallelujah. இந்த 3 ப்ராசஸ் நடக்கும். இதை கவனமாக நம்ம அறிந்து கொள்வோம். Amen. Hallelujah. What we mean immersion? Baptism means immersion. நம்ம ஜலத்தினாலும் ஆவினால் பிறக்க வேண்டும். அப்ப ஜலத்தின் ஞானசம் கொடுக்கிறப்ப we immerse the person into the water and he comes out. அதே போலதான் அபிஷேகம். Amen. Hallelujah. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வாட்டர் ஃபால்ஸ் எடுத்துக்கொள்வோம். ஒரு வாட்டர் ஃபால்ஸ்ல போய் நம்ம நின்னா ஏதாவது ஒரு பாகம் மட்டுமா நனையுமா, இல்ல முழு சரீரமும் நனையுமா? அதே போலதான் when we stand under the waterfalls, your entire body is completely drenched and immersed in water. The பரிசுத்த அபிஷேகம் அதுதான், the baptism of the Holy Ghost. அந்த பெந்தெகோஸ்து நாளிலே அவர்கள் காத்திருந்த வேளையிலே அந்த அறை முழுவதும் நிரப்பிற்று. எல்லாரும் முற்றிலுமாக நிரப்பப்பட்டார்கள். ஆமென். ஆரோன் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம், அது சிரசின் மேல் ஊற்றப்பட்டு தாடிலே வழிந்து வஸ்திரத்தில் ஓடுகிற அபிஷேகத்திற்கு அது ஒத்ததா இருக்கிறது என்று வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. So first is the immersion of the Spirit. இதே பரிசுத்த ஆவியானவர் இயேசு எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக சீஷர் மீது ஊதினார். The inbred spirit was blown into them. பெந்தெகோஸ்து நாளில்தான் அவர்கள் நிரப்பப்படுகிறார்கள். இரண்டுக்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. Amen. Hallelujah. Hallelujah. We cannot go into the doctrines. Amen. Hallelujah. We are going to concentrate on the baptism of the Holy Spirit. அப்புறம் முற்றிலுமாக the baptism means முற்றிலுமாக நிரப்பப்பட வேண்டும். அவங்க நிரப்பப்பட்ட பொழுது they were filled. Amen. Hallelujah. First was the immersion of the Holy Spirit. When that happened, they were totally filled. அவங்க நிரப்பப்பட்ட பொழுது they பேசத் தொடங்கினார்கள். Amen. So first was the immersion, and they were infilled by the Holy Ghost. When they were infilled by the Holy Ghost, they spoke in the tongues. Hallelujah. So the first is immersion and the infilling and the outflowing.
அவர்கள் முற்றிலுமாக நிரம்பி வழிந்த பொழுது அவர்கள் பேச தொடங்கின. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொன்னது போல, out of the belly comes out the living water. Hallelujah. அந்த ஒரு அனுபவத்திற்குள்ளாக நாம் எல்லாரும் கடந்து வரும்படியாக விரும்புகிறார். நாட்களிலே ஹல்லேலூயா நிறைவான ஆவியானவரை பெற்றுக் கொள்ளும்படியாக ஹல்லேலூயா நன்கு அறிந்து நம்ம தாகத்தோடு பெற்றுக்கொள்ள போகிறோம். பார்த்தோம், what is the baptism of the Holy Spirit? இதை நாம் எப்படி நீ பெற்றுக்கொள்ள வேண்டும்? How to receive it? யோவான் 7ஆம் அதிகாரம் 37 39. யோவான் 7ஆம் அதிகாரம் 37 39. பண்டிகையின் கடைசி நாள் பிரதான நாளில இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் வாசிங்க, என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினாலே பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாள் இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால், the first condition is to being thirsty. Hallelujah. அபிஷேகத்தை பெற்று இன்னும் தாகத்தோடு தேவ சமூகம் இன்னும் அபிஷேகம் வேண்டும். We need the fullness of the Holy Spirit. முதலாவது தாகம். இரண்டாவது தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து, to come to Jesus. Amen. Hallelujah. Be thirsty and come to Jesus. மூன்றாவது என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். Drink of the Spirit. இதுதான் மிக முக்கியம். We need to drink of the Spirit. நல்ல அபிஷேகம் காத்து கொண்டிருக்கிறவர்கள், நீங்க தாகத்தோடு காத்திருங்கள். It is immaterial to from which background you come or from which church you come. All you need is the thirsty. தாகமும் இயேசுவிடத்தில் வந்து குடிக்க வேண்டும். You need to drink of the Spirit. If you want to drink of the Spirit, நீங்க வாய்களை திறக்க வேண்டும். ஒரு தண்ணீரை குடிக்க வேண்டுமானால் வாய்களை திறந்தால் தண்ணீரை குடிக்க முடியும். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு தாகத்தோடு நம்ம வந்து தேவ சமூகத்துல வாய்களை திறந்து கேட்கிறோமோ, he will keep filling you. விசுவாசத்தோடு பெற்றுக் கொள்ள வேண்டும். Amen. Hallelujah. 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 It is not this reading of scripture or it is not praying. It is the thirst what we have. தாகத்தோடு இயேசுவில் வந்து அதை குடிக்கும்படியாக நாளில் இந்த 7 நாட்கள் காத்திருக்கிற போகிறோம். நிறைவாக நிரப்புவார். நீங்கள் குடிக்க it goes into your belly. Amen. இந்த process நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியால் நிரப்பப்படுகிறது. It's not a show. கைகளை வைத்து தள்ளி விடுகிறதோ இல்ல அந்த எதுவுமே கிடையாது. What you need is thirsting and come and open your mouth. நன்றாக வாயில் என்ன எவ்வளவு வாயை விரிவாக திற, நான் அதை நிரப்புவேன். இந்த 3 process தான். And it goes into your belly. And out of the atmosphere சொல்லுகிறது உள்ளத்திலிருந்து. ஆங்கிலத்தில் it says out of the belly comes living water. நாவில நிரப்பப்பட்ட அன்பு நன்றாக உண்டு. அடி வயிற்றிலிருந்து அந்த ஆவியின் சத்தம் உங்களுக்கு புறப்படும். It is not you speak, it is out of the belly that sound comes. நன்றாக நம்ம எல்லாரும் இதை அறிந்து கொள்ள வேண்டும் வேலையில. Thank you Lord. பரிசுத்தம் பிட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னும் நிரப்பம்படாக என் பிள்ளைகளை நிரப்ப வேண்டும் அவர் விரும்புகிறார். Amen. Hallelujah. 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 மூன்றாவது நம்ம வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம். பிதாவாகிய தேவனுடன் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் fellowship of the Holy Spirit. நாட்டிலும் அதுக்கும் நாம் செபிக்க போகிறோம். The fellowship, what do we mean by the fellowship? நான் வேகமா சொல்லி மட்டும் செபிக்க ஆரம்பிக்கிறோம். வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். யோவான் 15:1-5 வரைக்கும், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். The vine, the branch, the vine dresser is the Lord. பிதாவானவர் தான் அந்த தோட்டக்காரர். Jesus is the vine and we are the branch. Hallelujah. அந்த vine நம்ம இரண்டு இணைந்து இருக்கிறது தான் fellowship. Amen. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அப்ப செடி, திராட்சை செடி நம்ம கொடியாக செடியில இணைந்து வளர்கிற பொழுது, ஹல்லேலூயா, அந்த செடிக்குள்ளாக ஓடுகிற அந்த தண்ணி, the plant sap, we call the plant sap. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அந்த செடியோடு இணைந்திருக்கிற பொழுது we will keep receiving. அதுதான் கனியை கொடுக்கும். The fruit is not our effort.
நம்மளோட பிரயாசம் அல்ல. நாம் எப்பொழுது செடியோடு இணைந்து அந்த பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டிருக்கிறோமோ நம்ம கனி கொடுக்க ஆரம்பிப்போம். The fruit will come out. Amen. Hallelujah. 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 அதனால்தான் பரிசுத்தாவினவர் மிக மிக முக்கியம். Unless the spirit, we cannot grow and we cannot give the spirit. If we don't give the spirit, நம்ம ஒரு கனி நம்ம எப்படி ஒரு கனி நம்ம கொடுக்க முடியும்? Either fruit of the spirit or fruit of the flesh. இது ரெண்டுல ஏதோ ஒரு கனிமை கொடுத்து கொண்டிருப்போம். If we are in spirit, we will give the fruits of the spirit. இல்லை என்றால் மாம்சத்தின் கனிகளை வெளிப்படுத்தி கொண்டிருப்போம். இதனால்தான் அநேக ஊழியங்கள், அநேக காரியங்களில நம்ம பிரச்சனைகள், குழப்பங்கள், மார்க்க பேதங்கள் எல்லாம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் not yielding to the move of the Holy Ghost. Amen. Hallelujah. Hallelujah. கடைசியாக ஆவின் வரங்கள், 9 வரங்களும் ஹல்லேலூயா நாம் இணைந்திருக்கிற பொழுது அந்த வரங்கள் நமக்குள்ள செயல்பட்டு அது கனிகளை காண்பி இன்னும் அதிக கனிகளை வெளியே கொடுக்கும்படியாக ஆவின் வரங்கள் நமக்குள்ளாக இருந்து செயல்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காரணம் நம்ம மனதில் வைத்துக் கொண்டு நாள் முதலாவது நம்ம ஒப்பு கொடுத்து செபிக்க போகிறோம். இந்த பரிசுத்தாவின் தாகத்தோடு ஹல்லேலூயா. Be thirsty, தாகத்தோடு come to Jesus and drink of the Spirit. Amen. Hallelujah. Hallelujah. அப்படியாக கர்த்தருடைய 7 ஆவியும் நமக்கு வேண்டும் என்று நம்ம கேட்க போகிறோம். இந்த வசனத்தை படித்து வைத்துக் கொள்ளுங்கள். யோசேயா 11:2 வசனத்தை 7 ஆவியும் எனக்கு வேண்டும் என்று நம்ம தாகத்தோடு கேட்க போகிறோம். Hallelujah. And this is a promised Holy Spirit. The baptism was promised to the disciples. 120 பேர் காத்து கொண்டிருந்தார்கள், நிறைவாக பெற்றுக் கொண்டார்கள். பெற்று அவர்கள் பேச தொடங்கினார். இந்த 7 நாட்களிலும் நம்மள அனுபவத்திற்குள்ளாக வந்து அந்நிய பாஷை வரங்கள், அந்நிய பாஷை கிருபைகளை பெறாதவர்கள், see the speaking is from us. ஒரு காரியம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் பேச கொடுக்க மாட்டார். The utterance is from the Holy Spirit, but we need to speak. நம்மள விசுவாசத்தோடு பேச ஆரம்பிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க முயற்சி விசுவாசத்தோடு இந்த நாட்களிலே நம்ம முயற்சி செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில பேசாதவர்கள் கண்டிப்பாக நீங்க பேச போகிறீர்கள். இந்த நாட்களிலே நீங்கள் விசுவாசத்தோடு தாகத்தோடு தேவ சமூகம் கேட்க போகிறோம். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரித்து ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறோம். Thank you Lord. Thank you Lord. அப்பா இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தாவியை நீங்க பிட்டு கொடுத்திருக்கிறீர். பரிசுத்தாவினை குறித்து இன்னும் அறிந்து கொள்ளும்படியாக அந்த நிறைவான ஆவியானவரை நாட்களிலே பெற்றுக் கொள்ளும்படியாக by the baptism of the Holy Ghost, Lord, let everyone be immersed in your baptism. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. மோடு பாஷைகளை பேசுகிறவர்களாக, அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்களாக மாற்றுவீராக ராஜா. Thank you Lord. நன்றி சொல்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பீராக. Thank you Lord. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தெய்வ ஆவியானவர் இந்த நாட்களிலே இன்னும் ஆழத்திற்கு எங்களை அழைத்து செல்வீராக. ஆவிலமோடு இணைந்திருக்கும்படியாக, ஆவின் ஊழியங்களை செய்யும்படியாக, பரிசுத்த ஆவின் வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாக தேவ வல்லமை தேசத்தில் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றியோடு சுதரிக்கிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எல்லாரும் ஒவ்வொருத்தராக தொடர்ந்து அப்படியே ஜெபிப்போம். ஆவியில் ஏவப்பட்டவர்கள் அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. Hallelujah, hallelujah. நன்றியோடு சொல்லிக்கிறாங்க. அனாதி திட்டங்களை ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே அப்பா முன்குறித்திருந்திருக்கிற தேவன் என்பதை இந்த வார்த்தைகளை நாங்கள் படிக்கும் போதும் தியானிக்கும் போதும் உணர்கிறோம் ராஜா. எஸ், அது ஒவ்வொரு ஆலோசனையும் நீங்கள் முன்னதாகவே எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. எஸ் எஸ், சிலருடைய சரித்திரங்கள் பரிசுத்தாவியினால் வெள்ளநடை வரையிலும் சரித்திரங்கள் என்று சொன்ன அதே போல எல்லாமே இந்த நாளில மேல வீட்டுல அக்னி நாவுகள் புரிந்து ஆண்டவரை மூடிக்கொண்டிருப்பான். எஸ் லார்ட். ஹல்லேலூயா. அப்பா தாப்பனே, எஸ் லார்ட். உங்களுடைய வார்த்தைகள் அப்பா நாங்கள் படிக்கும் பொழுது இந்த பரிசுத்தாவினுடைய வரங்கள், உங்களுடைய பரிசுத்தாவினுடைய வரங்கள் எவ்வளவு மகிமை உள்ளதாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்தாங்க. அப்பா தாப்பனே, எஸ் லார்ட். நாமத்தை போதிக்கக்கூடிய வரங்கள் தாப்பனே. ஹல்லேலூயா. அப்பா தாப்பனே,
எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். அறிவை உணர்த்தக்கூடிய வரம். அப்பா சொல்ல ஆண்டவரை தாப்பன் குணமளிக்கக்கூடிய வரம், விசுவாசத்தை பெருக்கக்கூடிய வரம். ஹalleluya தாப்பன். எஸ் லார்ட். தீர்க்க தரிசன வரம். ஹalleluya அதிசயங்கள் அற்புதங்களை செய்யக்கூடிய வரம். அந்நிய பாஷையை பேசக்கூடிய வரம். அந்நிய பாஷையை பேசும்போது வியாக்கியானம் செய்யக்கூடிய வரம். ஹalleluya தாப்பன். எஸ் லார்ட். பல பாஷைகளை பேசும் எத்தனை வரங்களை நீ வைத்திருக்கிறப்பா. எஸ் லார்ட். அப்பா தாப்பனே, நம் தாப்பனே, நாங்கள் ஒன்று மாத்திரம் நாங்கள் உணர்கிறோம் ஆச்சா. எஸ் லார்ட். நீ ஆசையா இருக்கிறீங்க. மிகுந்த அநாதி ஸ்நேகத்தோடு எங்களை தேடி வந்து அணைத்துக் கொண்ட தேவன். எஸ் லார்ட். அதே அநாதி ஸ்நேகத்தோடு என்னுடைய மகன், என்னுடைய மகள் அப்படியாக இந்த பரிசுத்தனுடைய வரங்களை பெற்றுக்கொண்டு நாம மகிமைக்காக ஆத்ம ஆதாயம் செய்யத்தக்கதாய் பொழுது எழுந்து பிரகாசிக்க போகிறான். அவளோடு காத்து கொண்டிருக்கிற வேண்டிய அப்பா உங்களுடைய வார்த்தைகள் அப்பா நாளிலும் சொல்லியிருக்கிறேன். தாகமாயிருக்கிறவன் என்னிடத்துல வந்து நீ பானம் பண்ணக்கிறவன் சொல்லியிருக்கிறேன். தாகத்தோடு சமூகத்துல வந்து நாங்கள் காத்திருக்க போறோம். எஸ்லா காத்திருக்கிறப்போ ஒரு சில நாட்களில அப்பா நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அப்பா எஸ்லா சுகத்துக்காக ஜெபித்த போது இந்த குணமளிக்கக்கூடிய வரம் கிரியை செய்து உணர்ந்திருக்கிறோம் ராஜா. உணர்ந்திருக்கிறோம் ராஜா. எந்தெந்த நேரத்துல எந்தெந்த மாதிரியான வரங்கள் உனக்கே எல்லா வரங்களையும் தருவதில்லை என்பது இந்த வார்த்தைகள். அப்பா ஒவ்வொருவனுக்கும் அவனுக்கு கேட்ட வரங்களை அப்பா நீ தர சுத்தமா இருக்கிறீர் என்கிற பொழுது ஆண்டவரை தாப்பனே எஸ்லா அப்பா இந்த 8வது நாளில அப்பா இந்த வாரம் முழுவதும் வரக்கூடிய நாட்களில ஆண்டவரே எஸ்லா யாக்கோபை போல ஆண்டவரே எஸ்லா ராத்திரி முழுவதும் ஆண்டவரே எஸ்லா போரிட்டான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எஸ்லா போரிடுபவர் தேவன் என்பதை அறிந்தும் ஏதாவது போரிட்டு சொன்ன காரியம் என்னை நீ ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை நான் போவேன் சொன்னதுனாலே அப்பா யாக்கோபை சிறுவேல் என்று மாற்றி மனந்திறங்கி அது போல ஆண்டவரே அப்பா இந்த கூடுதலில் செஞ்சிருக்கிற ஒவ்வொரு சகோதரி ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே போல ஆண்டவரே ஏதாவது நாங்கள் பற்றிக் கொள்ள போகிறோம் ராஜா. ஏதாவது நாங்கள் பற்றிக் கொள்ள போகிறோம் ராஜா. எஸ்லா 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 வா அந்த சுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஜீவத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். சொன்ன வார்த்தைகள் அதே வார்த்தைகள் தான் ஒவ்வொரு முறையும் நாங்கள் தவறி விடும்போது செய்ய வேண்டாம் செய்யக்கூடாது என்று பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் வாய் செய்து விடுகிறோம். பலப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பலனடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறேன். பலனடைவீர்கள் என்று சொல்லி ஞானத்தினால் நிரப்புவீங்க. உணரக்கூடிய அந்த அறிவை உணரக்கூடிய அந்த அறிவை தந்தவீங்க. வார்த்தைகள் சொல்லுகிறதை பிரித்துக் கொள்கிறோம். நாங்கள் வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் வரப்போறோம். இதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் முடியாது. நீச்சல் ஆழத்துக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்க கொண்டு செல்ல போறதுக்காக நன்றி. விசுவாசிக்கணும் ராஜா. விசுவாசிக்கணும். Yes. Just we are going to take with that faith one step ahead. நீ அன்போடு பல அடிகள் ஓடி வந்து தாப்பன் அந்த கெட்ட குமாரன் திரும்பி வந்த மாத்திரத்துல அன்பு தாப்பன் எப்படியாக ஓடி வந்து அணைத்துக் கொண்டான். அது போல நீங்க அணைத்து சுத்தமா இருக்கீங்க. ஒவ்வொருவரும் அணைத்துக் கொள்ள சுத்தமா இருக்கிறீங்க ராஜா. ஒவ்வொருவரும் அணைத்துக் கொள்ள சுத்தமா இருக்கிறீங்க ராஜா. ஒவ்வொருவரும் அணைத்துக் கொள்ள சுத்தமா இருக்கிறீங்க ராஜா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. எங்களை மன்னிங்க. ஒவ்வொரு முறையும் நாங்கள் தவறின பொழுது எங்களை மன்னிங்க ராஜா. இந்த தவறின நேரங்களுக்காக, இந்த தவறின நிமிடங்களுக்காக, பரிசுத்தத்தை இழந்து போன அந்த நிமிடங்களுக்காக எங்களை மன்னிங்க.
கண்களின் இச்சை மேலவங்கின அந்த நேரத்திற்காக மன்னிங்க. மாம்சத்தின் இச்சை மேலவங்கிட்டு எங்களை மன்னிங்க. ஜீவிதத்தின் பெருமைகளை வாழ்க்கையில மேலவங்கின போதீங்கன்னா எங்களை மன்னிங்க. மனமேட்டு நாவே எங்களை மேற்கொள்ளும் போது அப்பா நாங்கள் தவறினோம், எங்களை மன்னிங்க. எங்களை மன்னிங்க ரட்சா, எங்களை மன்னிங்க ரட்சா. உலகத்துக்கு அப்பா அப்பா நீர் வெளிச்சமாய் வந்து இந்த ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் வெளிச்சமாய் வந்து அந்தகார இருளிலிருந்து நிச்சயமான பேரொழிக்கு நீர் அழைத்து வந்தீர்கள். நன்றி ராஜா. மாஸ்டர் விசுவாசத்தோடு ஆண்டவர் அப்பா எஸ் நாங்கள் தாகமாக இருக்கிறோம் ராஜா. இந்த திருநந்த ஜீவ தண்ணீர் எங்களுக்கு வேண்டும் அப்பா. எஸ் அப்பா திவ்ய எதிர்பார்ப்போடு இந்த நாட்களில் நாங்கள் காத்திருக்க போகிறோம் ராஜா. எஸ் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா. ஞானிகளை வெட்கப்படும் முடியாது, பேதைகளை தெரிந்து கொண்டது அப்பா. தகுதி இல்லாதவர்களை தகுதியாக்குகின்ற கிருபை நமக்கு உண்டப்பா. அப்பா கிறிஸ்துவ ஜனங்களை கொலை செய்து கொண்டிருந்த அந்த சவுலை ஒரே இரவு நீர் சந்தித்த மாத்திரம், ஜஸ்ட் பை ஒன் என்கவுண்டர் சேஞ்ச் சவுல் இன்டு பவுல் அப்பா. அப்பா விட்டு கொடுக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம் அப்பா, விட்டு கொடுக்கிறோம், தாழ்த்து கொடுக்கிறோம், தாழ்த்து 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 கொடுக்கிறோம். தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக இருந்தால், ஆதியில் இருந்த வார்த்தையாக இருந்த போதிலும், அந்த சராசங்களை சிருஷ்டி கர்த்தாவாக இருந்த போதிலும் பணிந்து துணிந்து உன்னுடைய சீஷனுடைய பாதத்தை கழுவினர் அல்லவா. எவ்வளவு தவறுகள் செய்திருக்கிறோம். பிரிவினைவாதி அன்பில்லாமல் செயல்பட்டிருக்கிறோம். சகோதரத்துவம் இல்லாதபடி செயல்பட்டிருக்கிறோம். இரக்கம் இல்லாதபடி செயல்பட்டிருக்கிறோம். With the superiority complex, we have looked down at others. மற்றவர்களை தாழ்மையை பார்த்திருக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரை பார்த்தாருமே சுத்த மாத்திரம் எங்க வாழ்க்கையில நிறைவேற்றும். சுத்தத்தை மாத்திரம் எங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நிறைவேற்றும். இந்த சுத்தம் மாத்திரம் எங்களுடைய பிள்ளைகளுடைய தலைமுறை நிறைவேற்றும். இந்த பிள்ளைகள் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதை நிறைவேற்ற சமாதானமும் சந்தானமும் சந்ததி மேல நிலைத்திருக்கும் என்று சொன்னீர்கள். நன்றி. இந்த நாட்களிலே ஆவலோடு ஆவலோடு எதிர்பார்ப்போடு நாங்கள் பார்த்து கொண்டு இந்த பாத்திரம் பிடித்து கொள்ள போகிறோம். பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக செய்யத்தக்கதான கிருபை இடத்துல உண்டு. எல்லா துதிக்கான மகிமை ஸ்தோத்திரம் ஒருவரே நாமத்துல சமர்ப்பித்துக் இயேசுவின் நாமத்துல ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. க்ளோரி ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய ஆவியினால் கர்த்தாவே நீர் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. பலன் கொண்டு வாழ்வதற்கு ராஜா உடைய அபிஷேகம் எங்களுக்கு வேண்டும் தகப்பனே. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் கர்த்தாவே. எங்களுக்கு ஞானமாய் நடப்பதற்குரிய ஞானத்தின் ஆவி எங்களுக்கு வேண்டும் கர்த்தாவே. உணர்வுள்ள ஆவி எங்களுக்கு வேணும் பரிசுத்த ஆவியானவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் தடுமாறும் பொழுது, பாவத்தில் விழும் பொழுது அதை உணர்த்தி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா வழி இதுவே என்று அப்பா சொல்லுகிற அந்த அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கிருபை ஆண்டவரே, அந்த உணர்த்துதனுடைய அப்பா கிருபை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. உணர்வுள்ள ஆவி எங்களுக்கு வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்தீராக ராஜா. விழுந்து போகாதபடிக்கு
நிலை நிற்பதற்குரிய பலனுள்ள அப்பா ஆவியை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எல்லா தீமையை விட்டு ஆண்டவரே விலைக்கு எங்களை காத்துக்கொள்ளுமே. பரலோகத்துக்கு நேரா எங்களை இழுத்து சொல்லுமே ராஜா. கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியை ஆண்டவரை துக்கப்படுத்தாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அப்பா உணர்வோடு கூட நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. அப்பா ஸ்தோத்திரம். மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி என்று நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் வாசிக்கிறோமே. அப்பா அந்த பெற்றுக்கொண்ட அப்பா அபிஷேகத்தை இந்த ஆவியை இழந்து போகாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. எப்பொழுதெல்லாம் நாங்கள் தடுமாறுமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தாவே எங்களுக்கு உணர்வை கர்த்தர் கொடுக்கிற தேவ ஆவியானவராய் இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரா. ஆவியின் கனிகளினால் நிரம்புகிற வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரா. உமக்காய் நாங்கள் நிற்பதற்கு அப்பா சீஷர்களாய் நிற்பதற்கு அப்பா ஆவியின் ஆண்டவரை கனிகள் வேண்டும், வரங்கள் வேண்டும் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் எங்களிடத்தில் வரும் பொழுது நாங்கள் பலனடைந்து சாட்சியாய் நிற்போமே கர்த்தாவே. கனி கொடுத்து ராஜா சாட்சியா நிற்க முடியுமே கர்த்தாவே. எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. கிருபை தாரும் ஆண்டவரே. கடந்த 7 நாட்களாய் உடைய சமூகத்திலே பாதத்திலே நாங்கள் விழுந்து மன்றாடினோம் கர்த்தாவே. உடைய பாவைகள் எல்லாம் அறிக்கை செய்தோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தகப்பனே இந்த பரிசுத்தம் ஆண்டவரே அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைய எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. இந்த மாம்சத்தினுடைய அப்பா அழுக்குகள் எல்லாம் மறைவதற்கு ஒவ்வொரு நாளும் அந்த அபிஷேகம் வேண்டும் தகப்பனே. அப்பா சமூகத்திலே உடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பலன் கொண்டு ஓடுவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. கடைசி பரியந்தும் ஆண்டவரே அப்பா விசுவாசத்தை நிலைத்து நின்று ஆண்டவரே பந்தய பொருளை பெற்றுக் கொள்வதற்கு இந்த அபிஷேகம் வேண்டும் கர்த்தாவே. எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஜீவனுள்ள தெய்வமே ஜீவ நீரூற்று எங்களிலிருந்து புறப்படும்படியாய் தேவாவியானவரை எங்களை நிரப்புங்க. முதலாவது எங்களுடைய உள்ளத்தை நிரப்புங்க கர்த்தாவே. எங்களுடைய உள்ளம் நிரம்பி வழிந்தால் மாத்திரமே எங்களுடைய நாவு அப்பா அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே பேசும் கர்த்தாவே. எங்களுடைய உள்ளத்தை இன்னும் அதிகமாய் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா கொஞ்சம் குறைய அல்ல ராஜா. அப்பா முழங்கால் அளவு கணுக்கால் அளவு முழங்கால் அளவு அல்ல தகப்பனே. நீச்சல் ஆழத்திற்குள்ள எங்களை கொண்டு செல்வீராக ஆண்டவரே. அப்பா பாவம் நிறைந்த அப்பா உலகம் ஆண்டவரே. இந்த உலகத்திற்குள்ளாய் நாங்கள் வாழ்வதற்கு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அபிஷேகத்தினுடைய வல்லமை வேண்டும் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம். அநேகரை ரட்சிப்புக்கு நேராய் நடத்துவதற்கு இந்த அபிஷேகம் எங்களுக்கு தேவை கர்த்தாவே. எங்களுக்கு கிருபை தாரும். தடுமாறாதபடிக்கு அப்பா நிலை நிற்பதற்கு இந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை நீர் எங்களுக்கு கர்த்தனை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சமூகத்தை நாங்கள் தாகத்தோடு கூட வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் ஊற்றுவீராக அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பலப்படுத்துகிற ஆவியானவரே எங்களை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இரவு வேளையில ஆண்டவரே உடைய சமூகத்திலே நாங்கள் ஒரு கூட்ட ஜனங்களாக வந்து ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாக நீர் பாராட்டின அன்புக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே அந்த மேல் வீட்டின் அறையின் அப்பா அனுபவத்தை எங்களுக்கு நீ தருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றும் முழுவதுமாக நாங்கள் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அப்பா எனக்குள்ள இருக்கிற பெருமையின் ஆவிகள் ஆண்டவரே, எரிச்சலின் ஆவிகள் ஆண்டவரே, அப்பா பொறாமையின் ஆவிகள் எல்லாம் நீர் எடுத்து போட வேண்டுமாய் நான் தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய சமூகத்துல நாங்கள் ஆண்டவரே அப்பா நல்ல பரிசுத்தம் உள்ளவர்களாய் அப்பா வந்து அடையத்தக்கதாக பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க தேவன் நீர் உதவி நம்ம ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையத்தக்கதாக எங்களுக்கு நீர் அப்பா நம்முடைய அபிஷேகத்தை நீர் ஊற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய ஆவினாலே நாங்கள் பலப்பட நீர் எங்களுக்கு நீர் உதவி வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி புரிய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையத்தக்கதாக எங்களுக்கு நீர் உதவி வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆண்டவரே உடைய புதிய அபிஷேகத்தை பெற்று ஆண்டவரே அப்பா இந்த தேசத்தில் ஆண்டவரே அப்பா
அப்பா உம்முடைய புகழை அறிவிக்கத்தக்கதான பிள்ளைகளாய் இருக்க தேவன் நீர் உதவி பண்ணமா செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக ஆண்டவரே பெருமைகள் அப்பா அப்பா ஓங்கி நிற்காதபடி ஆண்டவரே அப்பா தாழ்மையா இருந்து ஆண்டவரே உடைய காரியங்கள் எல்லாம் நாங்கள் செய்ய எங்களுக்கு நீர் உதவி பெறணுமா செபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபத்தில் ஆண்டவரே அப்பா ஒரு வல்லமை இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா நாங்க ஏறெடுக்கிற ஜெபங்களில் ஆண்டவரே ஆண்டவரே ஒரு அப்பா ஒரு புதிய பலன் இருக்கத்தக்கதாக நீர் உதவி பெறணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் அப்பா உடைய பாதப்படியில வந்து ஆண்டவரே ஜெபிக்கின்ற வேலையில ஆண்டவரே அப்பா புது பலனை தந்து ஆண்டவரே நாங்கள் உமக்காக அப்பா எந்நேரமும் ஆண்டவரே உடைய ஊழியத்தை செய்யும்படியாக எங்களை நீ திடப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா திடனற்றிருக்கிறவர்களே அப்பா நீ திடப்படுத்துகிற தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே குறை உள்ளவர்கள் ஆண்டவரே நீ நிறைவாக்குகிற தேவன் ஆண்டவரே. அப்பா அபிஷேகம் இல்லாதபடி ஆண்டவரே உடைய ஊழியத்தை நாங்கள் செய்ய முடியாது. அப்பா அபிஷேகம் இல்லாதபடி ஆண்டவரே அப்பா உடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்க முடியாது என்பதை நாங்கள் அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் அந்த பிரசன்னத்தை தாங்க ஆண்டவரே உடைய அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா 7 வரங்களில் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி பண்ணமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்நிய பாஷைகளில அப்பா உண்மை நாங்கள் துதிக்கும்படியாக அப்பா அந்நிய பாஷைகளில ஆண்டவரே உண்மை நாங்கள் பாடும்படியாக எங்களுக்கு நீர் உதவி பண்ணமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அநேக அப்பா ஊழியர்களை ஆண்டவரே நீர் எழுப்ப போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் அப்பா புதிய பலன் பெற்று ஆண்டவரே சட்டைகள் அடித்து ஆண்டவரே உமக்காக எழுந்து நிற்கிற பிள்ளைகளாக அப்பா திகழ நீர் உதவி பண்ணமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் தொடர்ந்து நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை நீர் வழிநடத்த போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா புதிய அபிஷேகத்தையும் அப்பா நீர் தரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே ஆசீர்வதிங்க வழிநடத்துங்க இயேசு கிறிஸ்து நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிற கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தேவனே ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே இந்த நல்ல ஆண்டவரே இரவு நேரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் கொடுத்த கர்த்தாவே இந்த நல்ல இந்த ஜெப ஐக்கியத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். நாளுக்கு நாள் கர்த்தாவே ஹல்லேலூயா உணர்வு அடையும்படி கர்த்தாவே வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே அனுதினமும் கர்த்தாவே உணர்த்தி வருகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாக கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் கர்த்தாவே நாங்கள் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய ஆவியிலே ஆண்டவரே நீர் எங்களை மறுரூபம் ஆக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அந்த உன்னத கர்த்தாவே அனுபவத்தை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கிருபைகளை ஆண்டவரே நீர் எங்களுக்காக தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே ஞானத்தையும் ஆண்டவரே உணர்வையும் கர்த்தாவே ஹல்லேலூயா ஆலோசனையின் ஆவியும் கர்த்தாவே பலனை அருளுகிற ஆவி கர்த்தாவே கர்த்தாவே பயப்படுகிற ஆவி ஆண்டவரே ஹல்லேலூயா எங்களிடத்திலே கர்த்தாவே கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே ஒரு புதிய அபிஷேகம் ஆண்டவரே ஹல்லேலூயா எங்களை முற்றிலுமாக நிரப்பப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஹல்லேலூயா. உம்முடைய ஆவியிலே கர்த்தாவே நாங்கள் பலன் அடையும்படியாக ஆண்டவரே நாங்கள் உமக்காக கர்த்தாவே ஹல்லேலூயா ஆண்டவரே நாங்கள் எழுந்து கர்த்தாவே ஒளி வீசும்படியாக நாங்கள் உமக்காக கர்த்தாவே எழுந்து பிரகாசிக்கும்படியான ஆண்டவரே கர்த்தாவே ஒரு புதிய ஆவி ஆண்டவரே ஒரு புதிய அபிஷேகம் கர்த்தாவே ஹல்லேலூயா எங்கள் கர்த்தாவே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே நீர் ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம். அந்நிய பாஷைகள் கர்த்தாவே அடையாளங்களா ஆண்டவரே நீர் எங்களை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புதிய பாஷைகளை ஆண்டவரே ஹல்லேலூயா நீ தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எசேக்கியாவின் நாவை தொட்ட தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நீர் எங்களுடைய நாவையும் ஆண்டவரே நீர் தொட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியிலே ஆண்டவரே அந்நிய பாஷைகளிலே கர்த்தாவே நாங்கள் உம்மை ஜெபிக்க ஆண்டவரே உம்மை
கத்தாவே கத்தாவுடைய நாமத்தை தொழுது கொள்ள மகிமைப்படுத்த கத்தாவே ஹல்லேலூயா. பலத்தின் மேல் பலனடைய கிருபை நீர் எங்களுக்கு தரும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் கத்தாவே. ஹல்லேலூயா துதிக்கிறோம். ஹல்லேலூயா துதிக்கிறோம் கத்தாவே. ஒரு ஏக்கத்தோடு ஆண்டவரே, ஒரு தாகத்தோடு கத்தாவே நாங்கள் காத்திருக்கும் பொழுது ஆண்டவரே, உன்னதத்தில் இருந்த ஆண்டவரே ஹல்லேலூயா உம்முடைய ஆவியை ஆண்டவரே ஹல்லேலூயா எங்கள் மீது கத்தாவே ஊற்ற போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் மேல் ஆண்டவரை கிரியை செய்வீராக. பலப்படுங்க ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you, Lord. Thank you, Lord. எல்லாரும் மைக் ஸ்டார்ட் பண்ணும். எல்லாரும் ஒருமனப்படுகிறோம். ஆமென். எல்லாரும் மைக் ஸ்டார்ட் பண்ணி ஆமென். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிற பிரகாரம் நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்தாவில் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். எல்லாரும் அறிக்கிடலாமா? நம்ம எல்லாரும் பரிசுத்தாவில் ஞானஸ்நானம் பெறுவோம். நாங்கள் பெறுவோம். பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை பெறுவோம். We will be baptized in the Holy Ghost. Thank you, Lord. Thank you, Lord. நம்ம எல்லாரும் பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும் ஒரு தாகத்தோடு கேட்போமா? தாகத்தோடு fullness of the Holy Spirit, baptism of the Holy Spirit. பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். நம்ம பெறப் போகிறோம். கடைசி கால அபிஷேகம் பரிசுத்தாவின் நிறைவான அபிஷேகம். Thank you, Lord. Thank you, Lord. தாகத்தோடு கேட்போம். எல்லாரும் நிரம்பி வழிபடாங்க. Thank you, Lord. Thank you, Lord. தாகத்தோடு கேட்கிறோம் ஐயா. We thirst, we come to you and we drink of the Spirit, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Shadara, Ridara. Thank you, Lord. தாகத்தோடு கேட்கிறோம். பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும்படி வருகிறோம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. இன்னும் தாகத்தை உண்டு பண்ணுங்க. இன்னும் ஒரு தாகத்தை உண்டு பண்ணுங்க. ஒரு தாகத்தை உண்டு பண்ணுங்க. ஒரு தாகத்தை உண்டு பண்ணுங்க. தாகத்தோடு அப்பா சமூகத்தில் வருகிறோம். தாகத்தோடு பிரவேசிக்கிறோம். தாகத்தோடு வருகிறோம். பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் எங்களுக்கு வேண்டும். We want the baptism of the Holy Spirit, Lord. Thank you, Lord. Thank you, Lord. இதோ கொஞ்சம் பெற்றுக்கொண்டோம் என்று திருப்தி அடையாதபடிக்கு நிலையிலிருந்து மாற்று பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் எங்களுக்கு வேண்டும் ஐயா. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. தாகத்தோடு கேட்கிறோம். தாகத்தோடு கேட்கிறோம் ஐயா. நிரம்பி வழிகிற பாத்திரங்களாக ஒவ்வொரு பாத்திரமும் நிரம்ப வேண்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீங்க நிரம்ப வேண்டும் ஐயா. நீங்க சொல்லிருக்கீங்க தாகத்தோடு வாருங்கள். ஹல்லேலூயா பெற்றுக்கொள்ளுங்கள். ஷாதரா ரீதாதரா ரிஷாடதரா. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருத்தரும் நிரப்புவீராக. இந்த நாட்களிலே எங்கள் ஒவ்வொருத்தரும் நிரப்புவீராக ஐயா. Thank you, Lord. 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 தாகத்தோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாட்களிலே நம்மளுடைய பேச்சும் மூச்சும் இதே வார்த்தைகளை நம்ம எங்க நம்ம வேலை செய்யறது எங்க இருந்தாலும் வீட்டுல இருந்தாலும் பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை பெறுகிற நாட்கள் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் நிரப்பப்படுகிறேன் என்று தாகத்தோடு நாட்களை கேட்டு வரும் நாட்கள் ஒரு வல்லமையான ஊழியத்தை நம் தேசத்துல செய்ய போகிறோம். இவர் எல்லாரும் மக்களுக்கு நிரப்ப போகிறார். Thank you, Lord. Thank you, Lord. மத்தியில் இருக்கிற பிரதர் டேவிட்சன் ஜெபித்து முடிப்பார்கள். ஆமென். பிரதர் டேவிட்சன் ஜெபித்து முடிங்க.
ஹalleluya ஹalleluya. பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டதான இரவுகளை உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்க, ஆமென், ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே. துவக்கம் முதல் முடிவரை நம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்ததற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமென் கர்த்தாவே. இந்த நாளிலும் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட ஆமென் பேசினதான வார்த்தைகளை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. எங்களை ஒன்று கூட தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆமென் கர்த்தாவே. ஒருவரும் ஆமென் ஹalleluya ஆமென் கர்த்தாவே பிரகாரத்தில் நிற்காதபடி ஆமென் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆமென் நின்று கர்த்தரை ஆராதிக்கும்படியாக ஆமென் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாய் பரிசுத்த ஆவியின் அனுபவத்தில் நின்று கர்த்தாவை ஆராதிக்கும்படியாய் எல்லாவர்கள் கிருபை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென் ஆமென் கர்த்தாவே. அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். ஆமென். அப்போது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்கதரிசி உரைத்தார்கள் என்று கேட்கப்படுகிறோம். ஆமென். அந்த வார்த்தையின்படி கர்த்தாவே ஆமென் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் உரைக்கிற பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த கடைசி நாட்களில் எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாக ஆமென் இந்த கடைசி நாட்களில் எழுப்புதலுக்காக ஆமென் கர்த்தாவே ஹalleluya கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளாக ஆமென் அற்புத அடையாளங்கள் செய்கிற பிள்ளைகளாக ஆமென் ஹalleluya கர்த்தாவே. ஆமென் நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது போல விசுவாசிக்கிறவன் உள்ளில் ஆமென் என்று ஆமென் ஹalleluya ஆமென் தாக உள்ளவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீரின் நதிகள் ஓடும் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆமென் கர்த்தாவே. ஆமென் ஹalleluya வேத வாக்கியத்தின்படி கர்த்தாவே விசுவாசிக்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் உண்டு ஆமென் கர்த்தாவே. ஆமென் நதியாக புறப்படட்டும் கர்த்தாவே. நதியாய் புறப்படட்டும் கர்த்தாவே. ஆமென் ஹalleluya தாகம் உள்ளவன் என்னிடத்தில் வரக்கடவன் என்று சொன்னீரே கர்த்தாவே. ஆமென் கர்த்தாவே. ஓ தாகமா இருக்கிறவர்களை நீங்கள் எல்லாவரும் என்னிடத்தில் என்னென்றைக்கு வாருங்கள் ஆமென் ஹalleluya என்று சொன்ன தெய்வம் ஹalleluya கர்த்தாவே உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆமென் ஹalleluya நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆமென் ஹalleluya நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே. கர்த்தாவே ஆமென் அந்த நீரூற்றாக மாறட்டும் ஆண்டவரே. ஆமென் அது ஜீவ தண்ணீராய் ஜீவ நதியாய் ஆமென் கர்த்தாவே ஒவ்வொருடைய உள்ளத்திலிருந்து புறப்படட்டும் ஆண்டவரே. ஆமென் ஒரு வற்றாத நதியாய் ஆண்டவரே. ஆமென் நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமாய் ஆண்டவரே. ஆமென் ஒரு விலையும் இல்லாத பாத்திரமாய் இருந்ததான எல்லா பாத்திரங்களையும் ஆமென் கர்த்தர் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஆமென் ஹalleluya ஆமென் கர்த்தாவே ஆமென் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொன்ன வசனத்தின் பிரகாரம் கர்த்தாவே ஆமென் கர்த்தாவே நீர் வரும்போது ஆமென் அவர்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய கிருபையின் மேல் கிருபை அடைய பலத்தின் மேல் பலனடைய கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒன்று கட்டுவீராக ஒவ்வொருவரையும் தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமையினாலே ஆமென் கர்த்தாவே. ஆமென் ஹalleluya யோவான் சொன்னது போல ஆமென் ஹalleluya நானோ ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். ஆமென் எனக்கு பின் வருகிறவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று ஆமென் கர்த்தாவே அந்த ஆமென் பரிசுத்த ஆவியின் ஆமென் அக்கினியும் ஞானஸ்நானம் ஆமென் கர்த்தாவே ஒவ்வொரு பெற்று கர்த்தாவே ஆமென் ஹalleluya ஆமென் கர்த்தாவே உமக்கென்று ஆமென் உம்முடைய வேலைகளை செய்ய கர்த்தாவே ஆமென் உம்முடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் எல்லாவரையும் பலப்படுத்துங்க அபிஷேகிங்க ஆமென் ஆவியில் உற்சாகப்படுத்துங்க கர்த்தாவே. ஆமென் ஆமென் கர்த்தாவே ஆவியானவர் எல்லாவரையும் ஆமென் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியில் ஒன்று கூட ஆண்டவரே ஆமென் எழும்பி பிரகாசிக்க செய்வீராக. ஆமென் கர்த்தாவே ஆமென் கர்த்தாவே ஆமென் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லப்பட்டது போல ஆமென் ஹalleluya ஆமென் நான் உன் வாயில் அருளினதான வார்த்தையை ஆமென் உன் சந்ததிக்கும் உன் சந்ததியுடைய சந்ததிக்கும் சந்ததியுடைய சந்ததிக்கும் தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் ஆமென் கர்த்தாவே அது ஆமென் கைமாறுகிற ஒரு அபிஷேகம் ஆமென் ஒவ்வொரு தலைமுறைகளுக்கும் அது ஆமென் படர்ந்து பரகட்டும் ஆண்டவரே. ஆமென் கர்த்தாவே ஆமென் ராஜா ஒவ்வொரு தலைமுறைகளும் எழும்பி பிரகாசி
கர்த்தாவே, பக்தியற்றதான சந்ததி ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் கர்த்தாவே, தேவ பயமற்றதான சந்ததிகள் பெருகி கொண்டிருக்கும் பொழுதும் ஆமென் ஒரு பக்தி உள்ள ஆமென் தேவனை தேடுகிற தேவனை ஆராதிக்கிற ஒரு உணர்வுள்ள தேவ ஜனங்கள் எழும்பட்டும் கர்த்தாவே. ரிமஹ ஷதரி அந்தர வௌடரா ஜனகள் கரகதரி அந்தர ரிமானா ஷதரி அந்தர வௌடா. ஹalleluya ஹalleluya ஆமென் கர்த்தாவே, எழும்பி பிரகாசிக்கட்டும் கர்த்தாவே. ஆமென் பரிசுத்தாவி ஆமென் வந்த பொழுதோ ஆமென் அவர்களுடைய பேர்கள் மாறினது ஆண்டவரே, அவருடைய அட்ரஸுகள் மாறினது ஆண்டவரே. ஆமென் கர்த்தாவே ஹalleluya நீர் வந்தால் ஆமென் சூழ்நிலைகள் மாறும் ஆண்டவரே. ஆமென் உம்மால் முடியாதது எதுவும் இல்லை. ஆமென் ஒவ்வொருடைய சூழ்நிலைகளும் மாறட்டும் கர்த்தாவே. இந்த நாட்களில் ஆமென் நீர் வரும்போது குறைவுகள் நிறைவாகும் ஆண்டவரே. ஆமென் குறைவாய் இருக்கிறதான எல்லா அனுபவங்களும் மாறி ஒரு நிறைவின் அனுபவத்துல கர்த்தர் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ரிகா சதரபா ஷதரி அந்தனபோடு ரிமனகனக ஷதலகரகதரி அந்தரம். ஹalleluya ஹalleluya ஆவியானவரே, உம்முடைய வல்லமையின் பிரசன்னம் இறங்கட்டும் ராஜா, அபிஷேகத்தோடு கூட. ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya அந்த நதி போகிற இடங்கள் ஆமென் எல்லாம் ஆண்டவரே ஆமென் மாதந்தோறும் புது புது கனிகள் கொடுக்கத்தக்கதாய் ஆமென் மாதந்தோறும் புதிய புதிய கனிகளை கொடுத்து தேவ ராஜ்யத்திற்கு அநேகரை ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென் ஹalleluya அங்கு ஆமென் சாவு இல்லை, அங்கு ஜீவன் உண்டு கர்த்தாவே. அந்த நதி போகிற இடத்தில் ஆண்டவரே ஆரோக்கியம் உண்டு கர்த்தாவே, விலகினம் இல்லை. ஆமென் ஹalleluya எந்த வியாதிகளும் ஆமென் சுகமாக்குற தேவனுடைய அபிஷேகம் இந்த நாட்களில் ஆமென் தேவ பிள்ளைகள் மேல் ஒவ்வொருவரிலும் ஆமென் ஹalleluya அது நிரம்பி வழியட்டும், நிரம்பி வழியட்டும். ஆமென் ஒரு நீரூற்றாய் ஆமென் நீரூற்று போல ஆமென் கர்த்தாவே விசுவாசிக்கிற உள்ளிலிருந்து ஆமென் ஹalleluya அந்த நீரூற்றாய் புறப்பட்டு கொண்டே இருக்கட்டும் கர்த்தாவே. வற்றி போக கூடாதப்பா. பரிசுத்த ஆவியின் அனுபவத்தில் இன்றைக்கு ஆமென் அது பெற்று நாளைக்கு ஹalleluya ஆமென் அந்த அனுபவம் இல்லாதல் ஆமென் வற்றி போகிற அனுபவம் அல்ல. ஆமென் அது ஊறிக்கொண்டே இருக்கட்டும் அப்பா. தாகம் இருக்காது என்று சொன்னீர். ஆமென் ஆமென் ஊறுகிற ஒரு அனுபவம் ஆமென் கர்த்தாவே, நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாய் கர்த்தாவே இந்த நாட்களில் நாங்கள் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, உம்முடைய சிறகின் மரபில் மறைத்துக் கொள்வீராக கர்த்தாவே. ஆமென் ராஜா, உணர்வுள்ளவன் உண்டோ? ஆமென் தேவ பக்தி உள்ளவன் உண்டோ? ஆமென் என்று கர்த்தாவே, உண்மை உள்ளவன் உண்டோ என்று கர்த்தாவே ஆமென் ஹalleluya பரலோகத்திலிருந்து பூமியில் நோக்கி கொண்டிருக்கும் பொழுதும் கர்த்தாவே எங்களுக்கு கிடைத்த இந்த நேரத்தையும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்துல நாங்கள் காத்திருந்து ஜெபிக்க கர்த்தர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் வந்ததல்ல கர்த்தாவே, நீரங்களை கூட்டி சேர்த்தீர் ஆண்டவரே. எத்தனையோ பேர் கர்த்தாவே ஆமென் ஹalleluya காலையில் எழும்ப முடியாமல் படுத்த படுக்கையில் இருக்கிறார்கள் கர்த்தாவே. ஆமென் காலையில் எழும்பினவர்கள் ஆமென் ஹalleluya சாயந்திரம் ஆமென் கர்த்தாவே ஆமென் நிற்க முடியாமல் ஆமென் படுத்திருக்கிறாங்கப்பா. ஆமென் ஆனாலும் எளியவர்களாக எங்களை கர்த்தாவே உம்முடைய சமூகத்துல வரும்படியாய் ஆமென் ஆமென் முழங்கால் படி மடக்கும்படியாய் ஆமென் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் நீர் எங்களுக்கு தந்த இந்த மகா பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இது எங்களால் உண்டானதல்ல, உம்முடைய கிருபையின் ஈவு கர்த்தாவே. எங்களுடைய விசுவாசம் ஒன்று கூட கர்த்தாவே வர்த்திக்கத்தக்கதாய் உம்முடைய கிருபை வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. ஆமென் ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, பலப்படுத்துங்க, இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க, தீங்குகளுக்கு விலக்கி காத்துக் கொள்ளுங்க. ஆமென் கொள்ளை நோய்களுக்கு விலக்கி காத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பா உம்முடைய வார்த்தையில சொல்லப்பட்டு இருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கும் ஆமென் இஸ்ரவேல் தேசம் எங்கும் போய் ஆமென் ஹalleluya தேசத்தின் அருவருப்புகளுக்காக துறப்பில நின்று ஜெபிக்கிறதான பிள்ளைகள் மேல முத்திரை போடு என்று சொன்ன தேவ வசனத்தின்படி கர்த்தாவே அப்பா ஹalleluya ஆமென் தேசத்துல நிற்கிறதான அந்த பிள்ளைகள் மேல ஒவ்வொருவரையும் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. உம்முடைய மாறாத கிருபை வெளிப்படட்டும். ஆமென் ஒவ்வொருவரையும் அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பூசுகிறோம். சிரசு முதல் பாதம் வரையிலும் தேவனுடைய மகிமையின் கரம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படி
செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சகல துதியும் ஆமென் கனவும் உமக்கு செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், சிறியோர் பெரியோர் எல்லாவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்துங்க, கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்யும். ஆமென் ஆசீர்வதியும். ஆமென் சகல துதியும் கனவும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் பரலோக பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Praise God, praise God, praise God, praise Lord, praise Lord, praise Lord, praise Lord, praise Lord. பிரதர் நான் இந்த ஃப்ரைடே வந்துட்டு இந்த ஃப்ரைடே வந்துட்டு நான் இந்தியா போறேன் பிரதர், எனக்கு தான் ப்ரேயர் பண்ணிக்கணும் பிரதர். சொல்லுங்க மறுபடியும் சொல்லுங்க, கேட்கல. ஃப்ரைடே மார்னிங். நான் ஃப்ரைடே மார்னிங் இங்க இருந்து போறேன், இந்தியா போறேன், கிளம்புறேன். அதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு. கண்டிப்பா ஜெயிப்போமா? சாம்பிரதர் பிரதர் அவங்க முடிச்சிட்டு போறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களை அப்ரோச் பண்ணும்போது இன்னும் 2 மாசத்துல ப்ராஜெக்ட் முடிஞ்சு ஊருக்கு போயிருவேன்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தர் மோர் தென் 1 இயர் அவங்கள அங்க வச்சிருக்கிறாங்க. இந்த எழுப்புதல் ஜெபத்துல இணைஞ்சு ஜெபிக்கிறது கர்த்தர் கிருபை தந்திருக்கிறாங்க. இப்போ ஃபைனலா ஊருக்கு போறாங்க. ஓகே, சாம்பிரா ப்ரே பண்ணுங்க. அங்க இப்ப துக்கமல் வேற அதுக்கு வேற இப்ப சவுல் இருக்காங்களா பிரதர்? துக்கத்துல எல்லாம் கிளம்பிட்டாங்க பிரதர். ஒரே ஒரு பிரதர் தான் இருக்காங்க, அவங்க பாபுன்னு சொல்லிட்டு ஒரு சகோதரன். அவங்களுக்கு வந்து நான் லிங்க் பண்ணதுக்கு அவங்களுக்கு இது பண்ணி தரேன் பிரதர். சரி பிரதர். ஓகே, ப்ரே பண்ணுங்க. சாம்பிரா ப்ளீஸ் ப்ரே. ஹalleluya ஹalleluya ஒருமனப்படுவோம். ஹalleluya. பரிசுத்த பிதாவே, நன்றியுள்ள இதயத்தோடும் ஸ்தோத்திரிக்கிறது. ராத்திரி வேளையில அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை தந்து இந்த ராத்திரி வேளையில ஒரு முறை கூட அப்பா சகோதரர் குமார் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இத்தனை ஆண்டுகள் இந்த தேசத்திலே கொண்டு வந்து நீர் அவர்களுக்கு போதுமானவராகவே இருந்து நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் அப்பா நீர் என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறீரோ, மகனை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறீரோ, நீர் செய்ய நினைப்பது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறோம். எந்த இடத்திலே இருந்தாலும் எங்கிருந்தாலும் இன்னும் அதிகமாய் உம்முடைய நாம மகிமைக்காய் எழும்பி பிரகாசிக்கிற மகனாய் இன்னும் அதிகமான உம்முடைய கிருபைகளை பெற்று எழும்ப நீர் இரக்கம் செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் தேவன் இரக்கம் செய்யும்படியாய் அப்பா நடந்து செல்லுகிறதை நீர் அறிகிறீர். யாத்திரையில் உம்முடைய கிருபையின் கரம் கூடவே இருந்து நடத்தும்படியாய், இருக்கிற இடங்களிலே உம்முடைய பாதுகாவல் உண்டாகும்படியாய், மகிமையாய் இருக்கிற இடங்களிலே ஒளி கொடுக்கிற மகனாய் எந்த தடையும் இல்லாமல் இன்னும் அதிகமாய் தேசத்திற்காய் ஜனங்களுக்காய் திறப்பிலே நிற்கக்கூடிய ஒரு வல்லமை நாவி ஊற்றப்படும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வல்லமை நாவி ஊற்றப்படும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அநேகருக்கு ஒளி கொடுக்கிற ஒரு மகனாய், அநேகரை உம்மண்டையில சேர்க்கிற ஒரு மகனாய் இருக்கிற பகுதியிலே அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அநேகரை ஹல்லேலூயா உம்முடைய சிறையின் நடுவிலே கொண்டு வருகிற மகனாய் வல்லமை நாவி ஊற்றப்படும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆவி ஊற்றப்படட்டும். விலையேறப்பட்ட இரத்தத்தை வைத்து முத்திரையிடுகிறோம். வல்லமை நாவி ஊற்றப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கூடவே இருங்க ராஜா. இத்தனை ஆண்டுகள் அப்பா தேசத்திலே நீர் வைத்திருந்தீர். தொடர்ந்து எங்கிருந்தாலும் உம்முடைய கிருபையின் கரம் கூடவே இருப்பதாக இன்னும் தாழ்த்துகிறோம் அப்பா. தாழ்த்து சமர்ப்பிக்கிறோம். பொறுப்படுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 Thank you brother. Thank you. Praise the Lord. Praise the Lord.